இனி எடப்பாடி பழனிசாமியை நம்புவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதிமுக 2026இல் வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்திருப்பது மீண்டும் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக ஆனவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் மேலும் சசிகலா, டிடிவி தினகரனும் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இதற்கு மற்ற அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்கள் சில பெயரும் இதற்கு சம்மதமும் தெரிவித்திருந்த நிலையில் திடீர் திருப்பமாக மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் குறித்தும் அதிமுகவின் நலன் கருதியும் தற்பொழுது அதிமுக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று தற்பொழுது முன்னாள் அமைச்சர் கூறியிருப்பதுதான் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாகவே இருந்த தங்கமணி மற்றும் வேலுமணி இவர்கள் இருவரும் கூறியிருக்கக்கூடிய நிலையிலும் ஏற்கனவே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் சந்தித்து ஆலோசனை நடத்தி 2026இல் ஒற்றுமையாக அதிமுக ஒரே தலைமையின் கீழ் போட்டியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிற்கு தெரியாமல் செய்ததாக தகவல்கள் தற்பொழுது வெளியானவுடன் தான் கேரளாவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக தமிழகத்திற்கு வந்ததாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக தோல்வியடைந்தால் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத நிர்வாகிகளின் செயல்பாட்டால் தான் நாம் தோல்வியடைந்தோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழி சுமர்த்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான கோபத்திலும் தற்பொழுது இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் வலது கையே இனி எடப்பாடியை நம்பினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று முடிவெடுத்திருப்பதாகவும் இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை இல்லாமல் OPS, சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்து விட்டால் நிச்சயமாக 2026இல் மிகப்பெரிய ஒரு வெற்றியே மீண்டும் ஆட்சியே நம் தமிழகத்தில் அமைக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ற முடிவை எடுத்திருப்பதாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தருவார்கள் என்றும் வேலுமணி அவர்கள் கூறியுள்ளார். இது மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விரட்டியடிக்கப்படுவாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது.